Hi friends, welcome to my smiley channel. இப்போ நான் பார்க்க போகிறது கோதுமை அப்பம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு 200 கிராம் இதில் இருக்குது. இதில் 50 கிராம் அரிசி மாவு போட்டுங்க. 1/4 கப்பு. இதில் 1/4 டீஸ்பூன் சோடாப்பூ, உப்பு லைட்டாக போட்டுங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் 250 கிராம் வச்சுருக்கேன். அதை பொடியாக நசுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக வச்சு தண்ணி பாவாக எடுத்து தண்ணி பாவா மேலால் இருத்துங்க. அப்படி இல்லைன்னா வடிகட்டிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா வெல்லம் பாக வச்சு கிளறிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா குழியாக உள்ள கரண்டியாக எடுத்து மாவு போட்டோம் அப்படின்னா கோதுமை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. மாவு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கணும். மாவெல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் சோடாப்பு போட்டு வெள்ளைப்பாகு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா உப்பி வரும். டேஸ்டியான கோதுமை அப்பம் இப்போ ரெடி ஆகிடுச்சு.